நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் உங்களை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறேன். தியானத்திற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். உம்மோடு உறவாடவும் அன்பில் மகிழ்ந்தாட என் தேவவரம் தாருமே, என் தேவவரம் தாருமே. உம்மோடு உறவாடவும் அன்பில் மகிழ்ந்தாட என் தேவவரம் தாருமே, என் தேவவரம் தாருமே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். கற்றுத்தாரும், கடைபிடிக்க அருள் தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. 2 சாமுவேல் 3:1. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த நாளில் தாவீதை குறித்தும் சவுலை குறித்தும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். 2 பேருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் தேவன் சவுலையும் தெரிந்து கொண்டார், தாவீதையும் தெரிந்து கொண்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் பார்க்கும்போது 1 சாமுவேலில் சவுலும் அறிமுகமாகிறார், தாவீதும் அறிமுகமாகிறார். ஆனால் 2 சாமுவேலுக்கு வரும்போது தாவீது வர வர பலப்பட்டான்னு பார்க்குறோம், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் சொல்லி பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் தியானித்து நாமும் தாவீதை போல வர வர பலப்படணும். நாம் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமானவர்களாக மாறணும். நம்முடைய குடும்பத்தார் பலவீனப்பட்டு போகாமல் தாவீதின் சந்ததியை போல பலத்து வாழ்ந்திருக்க கர்த்தர் அருள் செய்யணுங்கிற ஒரு வாழ்த்துதலோடு இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். தாவீதை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தாவீதோட வாழ்க்கையில் தேவன் அவனை தெரிந்து கொள்ளும் போதே என்ன பண்ணார்னா, இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், இவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொல்லி தான் ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணார். அதே போல் சவுலை அபிஷேகம் பண்ணும்போது கூட சவுல் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவனா, ஒருவேளை ராஜாவாகிறதுக்கு விருப்பம் கூட இல்லாமல் ஓடி ஒளிகிறவனாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி அவனை சாமுவேல் இடத்துக்கு வழி நடத்தி கொண்டு வந்து அவனை சமஸ்த இஸ்ரவேலருக்குள்ளேயும் தெரிந்து கொண்டு அபிஷேகம் செய்தார்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் சவுல் மேலே இருந்த கிருபையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து போட்டுட்டார். ஆனால் தாவீதுகிட்ட சொல்றாரு, என் கிருபையை நான் உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு நான் விளக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணினார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது சவுலோட காரியத்தை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 14ஆவது அதிகாரம் 52ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 14:52ஆவது வசனம் பின்பகுதியை பார்த்தோன்னு சொன்னால், சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதே சவுலை குறித்து அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 47ஆவது வசனம் கடைசி பகுதி சொல்லுது, சவுல் எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம்
அடக்கினான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ அவ்வளோ பெரிய வெற்றியை யார் மேலெல்லாம் அவன் படையெடுத்து போனானோ, எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் படையெடுத்து போனானோ அந்தந்த தேசத்தெல்லாம் அவன் வெற்றி கொண்டான், அந்தந்த மனுஷரெல்லாம் அவன் அடக்குனான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை ஆண்டவர் சவுலுக்கு கொடுத்திருந்தாரு. அவன் அவன் முதல்ல சொல்லும்போது நான் சாதாரண பென்யமீன் கோத்திரத்தான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட சொல்லுவார். அவர் அபிஷேகம் பண்ண அவனை அழைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையுள்ள மனிதனாக இருந்தவர் ஆண்டவரையே நம்பி, ஏன்னா கர்த்தராலேயே அவர் கனம் பெற்றார். அதெல்லாம் ஒரு நாளில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் கழிக்கும் போது ஒரு பலசாலியாகிலும் ஒரு பராக்கிரமசாலிகளும் காணும்போது அவர்களை எல்லாம் தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். ஒருவேளை இது சரியானது தான், தவறானது நம்ம சொல்லதுக்குள்ள ஒரு ராஜாவான பிறகு ஒரு ராஜதந்திரத்தில் இது ஒரு நல்ல ஒரு காரியம். ஒரு பலசாலியை பராக்கிரமசாலியை சேர்த்து கொண்டது தவறான காரியம் கிடையாது. ஆனால் எந்த இடத்துக்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவன் என்ன பண்ணான்னா அந்த பலசாலி மேலேயும் பராக்கிரமசாலி மேலேயும் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தான். கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட பலசாலி மேலும் பராக்கிரமசாலி மேலும் நம்பிக்கையை வைக்க ஆரம்பித்தான். அதை எப்படி பார்த்தோன்னு சொன்னால் 15ஆம் அதிகாரத்தில் அது நமக்கு தெரியும். சவுல் நான் வாரேன், சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் வர்ற வரைக்கும் எனக்கு காத்திரு, நான் தேவனுக்கு பலியிட்ட பின்பு நீ யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இவர் என்னவாருன்னா சாமுவேல் வர சற்று தாமதிக்கும் போது தன்னோடு இருந்த மனிதர்கள்லாம் சொன்னதை கேட்டு இந்த மனுஷர்கள் தன்னை விட்டு சிதறி போவார்கள் என்று பயந்து அவர் வரம்னே இவனே என்ன செய்வான், சாமுவேலோட இடத்தை எடுத்து பலியிட துணிந்து விட்டான். இது ஆண்டுடைய பார்வையில் பொல்லாததா காணப்பட்டது, சாமுவேலுக்கும் மனஸ்தாபமாக காணப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, சவுலுக்குள்ள ஒரு பயம் உள்ள அவங்க கூட இருந்த பலசாலி பராக்கிரமசாலி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சீக்கிரம் போவோம் யுத்தத்துக்கு, ஜனங்கள் சதறி போறாங்க, பெலிஸ்தர் நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்தின்படி சொன்ன ஆலோசனை மேல நம்பிக்கை வச்சுட்டான். இல்லைன்னா நீங்க பாத்துக்கோங்க நாங்க போறோம்னு சொல்லி ஒரு பராக்கிரமசாலியோ ஒரு பலசாலியோ சொல்லும் போது இவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்மளால பெலிஸ்தரை மேற்கொள்ள முடியாதோ, அமலேக்கியரை மேற்கொள்ள முடியாதோன்னு சொல்லி பயந்துட்டான். ஆனால் கட்டாயம் அமலேக்கியரை நிர்மூலமாக்க சொன்னது கர்த்தர், அவரை அங்கே படையெடுக்க சொன்னது கர்த்தர், அவரை கொண்டு நிர்மூலமாக்கி ஒன்றும் இல்லாதபடி அழித்து விடணும்னு சொன்னது கர்த்தர். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி செய்வாருங்கிறத விசுவாசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா நம்பாம, கர்த்தருடைய வார்த்தையின் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனுஷர் மேல வைத்து மனுஷருக்கு பிரியமானதை செய்து மனுஷருடைய ஆலோசனைகளின்படி நடக்கிறவனாம் காலப்போக்கில் சவுல் என்ன செஞ்சுட்டாரு, மாறிட்டாரு. உள்ள கர்த்தரையும் அவர் கனம் பண்ணாரு, சாமுவேலும் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விட அவர் மனுஷருடைய வார்த்தையை, பராக்கிரமசாலியோட வார்த்தையை, பலாசாலியோட வார்த்தையை நம்பி அவங்க மேல நம்பிக்கையை வைத்தது ஒரு தவறான காரணமா இருந்ததுனாலதான் அந்த சவுல் என்ன பண்ணார்னா, சவுலும் பலவீனப்பட்டு போனாரு, சவுளுடைய தலைமுறையும் பலவீனப்பட்டதா மாறி போச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தோன்னு சொன்னா இதே சவுலை குறிச்சு போடப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 19:9 பாருங்க. 1 சாமுவேல் 19:9 கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது, அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டு இருந்தான். அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினால் சுரமண்டலம் வாசித்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும். பாருங்க, அங்க தாவீதும் இருக்கான், சவுலும் இருக்காங்க. தாவீது சவுலோட கையில என்ன இருந்துச்சு, ஈட்டி இருந்துச்சுன்னு பார்க்கும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பக்கம் பலசாலிய பராக்கிரமசாலிய நம்பினா, இன்னொரு பக்கம் ஈட்டியை அவன் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா தாவீதோட வாழ்க்கையில பார்த்தோன்னு சொன்னா தாவீது தன் கையிலே சுரமண்டலம் வைத்திருந்தான் இருக்கு. தாவீதை குறித்தாலே அவன் துதிப்பதில் தேறினவன் அப்படின்னு சொல்லி வாசிப்பதில் தேறினவன் தான் தாவீதை குறித்து ஒரு சாதாரண ஊழியக்காரன், சவுலோட ஊழியக்காரன் சாட்சி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனா, சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஒரு மனிதனா தாவீது இருந்ததுனால, கர்த்தரை உயர்த்தும் துதி எப்போதும் அவருடைய வாயில இருந்ததுனால அவரை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பலப்படுத்தினார். தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான். ஆனா சவுலோட வாழ்க்கையில
ஈட்டி என்ன செஞ்சது, உயர்த்தப்பட்டு இருந்துச்சு. சவுலை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், ஈட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம அதனால் இந்த இடத்துல பார்க்க என்ன காரணம், கர்த்தரை உயர்த்துவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய பலத்தை உயர்த்துகிறவனா, தன்னுடைய ஞானத்தை உயர்த்துகிறவனா, தன்னுடைய சுய புத்தியை உயர்த்துகிறவனா அவன் காணப்பட்டதுனால அவன் என்னதான் வர வர பலவீனம் அடைந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி தாவீதோட வாழ்க்கையில் சவுல் வந்து ஒரு பராக்கிரமசாலியை பலசாலியை கண்டா தன்னிடமாய் சேர்த்துக்கொள்வான். ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் பாருங்க, அவன் கர்த்தரை நம்பி செயல்படுகிறவனா காணப்பட்டதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவனா காணப்பட்டதுனால நம்ம நிறைய இடத்துல வாசிக்கலாம், தாவீது கர்த்தரின் வார்த்தையின்படியே அப்படின்னு இருக்கும். ஒரு யுத்தம் வருதுன்னா உடனே கர்த்தரிடத்துல போய் விசாரிப்பார், ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தரிடத்துல போய் விசாரிப்பார், என்ன ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தருடைய ஆலோசனைப்படியே செயல்படுகிறவரா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவரா. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச பிறகு அந்த வார்த்தையை அவர் என்ன செய்யலை, எந்த இடத்துலையும் அவர் மீறினார்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கல. உள்ள சுய பலவீனத்தில் ஒரு நேரம் அவர் தோத்து போனது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவர் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி என்ன செய்யலை, கர்த்தர் அலட்சியம் பண்ணி செயல்படலை. அது மாத்திரம் இல்லை, ஒரு பலசாலியை பராக்கிரமசாலி மேலே நம்பிக்கை வச்ச சவுலை போல இல்லாமல் இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சோன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவீதோட கூடிக்கொண்டார்கள், தாவீது அவர்களுக்கு தலைவனானான். இந்த பகுதி நமக்கு தெரியும். சவுலுக்கு தப்பி சவுல் தாவீதை எப்படியாவது கொன்னுருன்னு சொல்லி விரட்டிட்டு இருக்காரு. அந்த நேரம் தப்பி இவர் காட்டுக்குள்ள போயிடுறாரு. அதுலாங்கிற ஒரு கெபிகி என்ன செய்யறாரு, போறாரு. அவர் அங்க இருக்கிறத கேள்விப்பட்டு யாரெல்லாம் போறாங்க, ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்க முறுமுறுக்கிறவங்கலாம் போய், ஐயா நாங்களும் உங்க கூட இருந்துக்கிட்டதோன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கே பிரச்சனை இருக்கு, நான் இவங்களை எப்படி சேர்த்துக்கிட்டதுன்னு அவர் யோசிக்கிடாம தன்னை காத்துக்கொள்வதே தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அதை அவர் யோசிக்காம தன்னை அடைக்கலமா தேடி வந்த அந்த கடன்பட்டவங்களை ஒடுக்கப்பட்டவங்களை முறுமுறுக்கிறவங்களை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். அது மட்டும் இல்ல, எந்த சகோதரர்கள் இந்த தாவீதை அற்பமா எண்ணாங்களோ, எந்த தகப்பன் இந்த தாவீதை துச்சமா நினைச்சாரோ, அந்த தகப்பனை அந்த சகோதரர்கள்லாம் இவரை தேடி வராங்க. அவங்களையும் தன்னிடமா அவர் என்ன செஞ்சாரு, சேர்த்து தன்னையும் பாதுகாத்து அவங்களையும் பாதுகாத்து கொண்டாரு. எப்படின்னு சொன்னா, அவருடைய நம்பிக்கை இந்த மனுஷர் மேல இல்லை, என்னை பாதுகாக்கிற தேவன் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார், என்னிடத்தை என்ன நம்பி வர்றவங்களையும் வருவேன். அவங்க என்ன நம்பி வரல, என்னிடத்துல இருக்கிற தேவ கிருபையை நம்பி தேவனை நம்பி எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்பி அவங்க வராங்க, அவங்கள அந்த அபிஷேகமே வழி நடத்தும் அப்படிங்கிறத அவர் விசுவாசிச்சிருந்தாரு. ஏன்னா சங்கீதம் 18 இல்லை 2 சாமுவேல் 22 அதிகாரத்தோட கடைசி வசனத்தெல்லாம் பார்த்தோம்னா, கர்த்தர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ஒரு அறிக்கை பண்றாரு. அவர் தன்னுக்குள்ள இருக்க அபிஷேகம், தன்னை ராஜாவா ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அந்த அழைப்பும் அந்த அபிஷேகமும் என்னை நடத்தும், என்ன பாதுகாக்கும், என்ன மட்டும் இல்லை என்னை நம்பி வருகிற என்னுடைய ஜனங்களையும் அது பாதுகாக்கும் வழி நடத்துங்கிறத அவர் நம்பினாரு. சவுலோட நம்பிக்கை பலசாலி மேலையும் பராக்கிரமசாலி மேலையும் இருக்கும்போது தாவீதோட நம்பிக்கை கர்த்தரத்துல மாத்திரம் இருந்தது. சவுல் தன் கையில இருக்க ஈட்டியை நம்பி இருக்கும்போது தாவீது தன் கையில இருக்கிற கர்த்தரை உயர்த்துக்கிற சுரமண்டலத்தை என்ன செஞ்சா, உயர்த்தி பிடிச்சாங்க. சுரமண்டலத்தை நம்பி கர்த்தரை உயர்த்தினார். பாருங்க, அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தோன்னு சொன்னா, 1 சாமுவேல் 26:7 வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, 26:7 அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். 11வது வசனம், இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். பாருங்க, சவுல் உறங்கும் போது கூட ஈட்டியை தன் தலைமாட்டில் ஒருவேளை ஏதோ ஒரு எதிரி வந்தால் உடனே எழும்பி அந்த ஈட்டியை எடுத்து என்ன செஞ்சிடலாம், குத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாரு. ஆனால் நினச்சி அந்த ஈட்டியை நம்பி தன் பக்கத்தில்
குத்தி வச்சிருக்காரு. அவரை சுற்றி அப்னேர் போன்ற பலசாலிகள், அப்னேர், அபிசாய் போன்ற எல்லா பலசாலிகளும் என்ன செஞ்சாங்க, சுற்றி படுத்திருந்தாங்க. ரதமும் அங்கே பக்கத்தில் இருந்தது. ஒருவேளை பிரச்சனைனா ரதத்தில் ஏறி என்ன செஞ்சிடலாம், வேகமாக தப்பிச்சிடலாம். பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் சொல்லி வேதவசனம் சொல்றபடி இந்த சவுல் ரதத்து மேலே, குதிரை மேலே, குதிரை வீரர் மேலே தன்னுடைய நம்பிக்கை வைக்கிற மனுஷனா இருந்தாரு. ஆனால் இந்த தாவீதை பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துங்கிற ஒரு பெரிய பெலிஸ்தியன் வந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவங்களுக்கு பயப்பட்டாங்க. சவுலும் தாவீதோட சகோதரர்களும் கூட சேனை எல்லாம் பயப்படுது. ஆனால் தாவீது மட்டும் அவன் கர்த்தரை நிந்தித்ததை கேள்விப்பட்ட போது மிகவும் ஒரு வைராக்கியம் கொண்டு அவனை எதுக்க போகும்போது அந்த பெலிஸ்தன் என்ன சொல்கிறான், அவனை பார்த்து, நீ என்ன தடியை கொண்டுக்கிட்டு என் கை ஒரு கம்பை கொண்டுக்கிட்டு நீ என்ன சண்டைக்கு வர, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுதான் பாருங்க, 1 சாமுவேல் 17:45 வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்னு சொன்னான். பாருங்க, சவுல் தன்னுடைய வாழ்க்கையில ரதத்தை நம்புகிறவனா, குதிரையை நம்புகிறவனா, குதிரை வீரரை நம்புகிறவனா இருக்கும்போது இந்த தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான், பட்டயத்தையோ கேடகத்தையோ தன்னை மூடிக்கொள்கிற ஒரு சவுல் அவனுக்கு கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது தன்னிடத்துல இருக்கிற அந்த ராஜ வஸ்திரத்தை அவன் தரிச்சு, ராஜ கேடகங்கள் எல்லாம் என்ன செய்வான், அவனுக்கு தரிச்சு விடுவான். 38வது வசனம் 1 சாமுவேல் 17:38 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை விடுவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அப்படின்னு இருக்கு. பாருங்க, தன்னோட பட்டயத்தை, தன்னோட வஸ்திரத்தை, தன்னுடைய பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் சவுல் கொடுத்த போது, இது எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருங்க விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை பண்ணிட்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு தடவை ஒரு கரடியை கொன்னே, ஒரு சிங்கத்தை கொன்னே, அதே போல இந்த பெலிஸ்தனையும் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனையும் நிர்மூலமாக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி ராஜா கிட்ட தாழ்மையா அறிக்கை பண்ணிட்டு கோலியாத்திட்ட சொல்றாரு, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்தில் வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு 47வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி தன்னோட யுத்தத்தை தனக்கு தான் செய்கிறதா அவர் நினைக்காம கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி செயல்பட்டு மிகப்பெரிய ரட்சிப்பை என்ன செஞ்சாரு, அந்த தேசத்துக்கு கொடுத்தாரு. பாருங்க, அதனால தாவீது தன்னோட வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்துற துதி அவர் வாழ்க்கையில இருந்தது. ஆண்டுடைய நாமத்தை குறித்த அறிவு இருந்தது. ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய ஞானம் இருந்துச்சு. அந்த ஞானம்தான் தனக்கு துருகம், அந்த ஞானம்தான் தனக்கு கேடகம். கர்த்தருடைய நாமம்தான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான்ற வசனத்தின்படி அவர் என்ன செஞ்சாரு, அந்த நாமத்தை தனக்கு அடைக்கலமா கொண்டதுனால அந்த நாமத்தை பயன்படுத்தி சிங்கத்தை ஜெயிச்சாரு, கரடியை ஜெயிச்சாரு, கோலியாத்தையும் ஜெயிச்சாரு. தன்னுடைய வாழ்க்கையில போற இடத்துல எல்லாம் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரு. பின்னாட்கள்ல அவர் பலப்பட்டவராகவும் காணப்பட்டாரு. முதலாவதா நம்ம பார்த்தோம், பலசாலி மேல பராக்கிரமசாலி மேல பட்டைய வச்ச நம்பிக்கையை வைத்த சவுல் பலவீனப்பட்டு போனாரு. ஆனா கர்த்தரையே தன் நம்பிக்கையா வச்சு எளியவங்களையும் நேசிச்சு தன் பக்கத்துல ஈர்த்து கொண்டு அவர்களுக்கு தலைவனான தாவீது பலப்பட்டது மாத்திரம் இல்ல, யார் யாரு பின்னாட்கள்ல பார்த்தோம்னா 2 சாமுவேலோட கடைசி பகுதியில பார்த்தோன்னு சொன்னா ஒரு தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே இருக்கு. அதில் யார் யார் எப்படி எப்படி பராக்கிரமசாலி ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்போ அதில் என்ன அப்படின்னா, தன்னிடத்தில் வந்த கடன்பட்டவங்க, முறுமுறுக்கவங்க, ஒடுக்கப்பட்டவங்களெல்லாம் சாதாரண மனிதர்களாக அந்த வனாந்தரத்தில் வச்சு தாவீது பயிற்சி கொடுத்து அவர்களையும் பராக்கிரமசாலியாக அவர் என்ன செஞ்சிருந்தாரு, மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பலமுடையவராக தேவனால பலப்படுத்தப்பட்டவராக அவர் இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் கையில் ஸ்வரமண்டலம் இருந்தது. கர்த்தரை உயர்த்தும் துதி எப்போதும் அவருடைய வாயில இருந்தது.
இருந்ததுனால கர்த்தரே அவருக்கு தளபதியா நின்று எல்லா யுத்தங்களையும் நடத்தினாரு. அது மாத்திரம் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து கர்த்தருடைய நாமத்தை எப்பவும் உயர்த்துகிற ஒரு மனிதனா காணப்பட்டாரு. சுரமண்டலத்தால அவருடைய காரியங்கள், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, பிரச்சனையோ ஜெயமோ, எல்லாவற்றையும் துதியால ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துகிறவரா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை உயர்த்துகிறவரா காணப்பட்டாரு. கர்த்தருடைய நாமத்தை தன்னுடைய ஆயுதமா அவர் வைத்திருந்தாரு. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 15:12 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னேன், சவுல் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த ஜெயத்தை மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாமல் 1 சாமுவேல் 15:12 சொல்லுது, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சிருச்சு. ஜெயம் கிடைச்ச உடனே தன்னை அபிஷேகம் பண்ண சாமுவேலுக்கும் கனத்தை அவர் கொடுக்கல, தன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கும் மகிமையை கொடுக்காம அவர் வந்து என்ன செய்யறாரு, கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி அதுக்கு பிறகும் பல இடங்களுக்கு போறாரு. சாமுவேல் அவர் தேடவும் இல்லை, சாமுவேலுக்கு அவர் மகிமையை கொடுக்கவும் இல்லை, சாமுவேலை கனம் பண்ணவும் இல்லை, கர்த்தருக்கு மகிமையை அவர் கொடுக்கவும் இல்லை. தான் ராஜாங்கிற அந்த நினைவோடு மட்டும் அவருக்கு இருந்ததே ஒழிய தான் ராஜாவானதுக்கு யார் காரணம், நம்முடைய ஜெயத்துக்கெல்லாம் யார் காரணங்கிறத அவர் மறந்து தன்னுடைய பெயரையும் தன்னுடைய புகழையும் நிலைநாட்ட தான் அவர் உறுதியாக இருந்தார். ஸோ கொஞ்ச காலம் அவர் ராஜாவாக இருந்து பின் நாட்களில் தன்னுடைய கிருபையை இழந்தவரா, அபிஷேகத்தை இழந்தவரா, தன்னுடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம சாபத்தை கொடுத்து கடந்து போனவரா அவர் காணப்பட்டுட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் தாவீதோட காரியத்தை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், அதே 1 சாமுவேல் 17:54 பார்த்தோன்னு சொன்னா, தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான், அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது தான் கொண்ட கோலியாத் என்ற பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஏன்னா இந்த தாவீதோட சொந்த ஊர் பெத்லேகேம் தான். அவன் ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தான். ஆனால் அந்த கோலியாத்துங்கிற அந்த பெலிஸ்தனுடைய தலையை, பெலிஸ்தனை கொன்னுட்டான், தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அங்கே கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி அவனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்கு மகிமையை, கனத்தை, துதியை எல்லாம் இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்னான். கர்த்தரே ஜெயத்தை எடுத்தார்னு சொல்லி அந்த வயதில் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனா, ஒரு சுடமண்டலம் வாசிக்கிற ஒரு சிறுவனா இருந்த தாவீது மகிமையை என்ன செஞ்சான், கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையா படைத்தான். ஒருவேளை ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலமோ ஐஸ்வர்யமோ மனித ஒத்தாசையோ இல்லாத சூழ்நிலையில தன்னுடைய முழு இருதயத்தோடு கூட தன்னுடைய ஜெயத்தை ஆண்டவருடைய பாதத்துல அர்ப்பணித்தான். ஆனா சவுல் தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். நாம் இந்த நாட்கள்ல நம்மை குறித்து நம்ம சிந்திப்போம். நாம பலப்படணும், நாளுக்கு நாள் பலப்படணும், விருத்தி அடையணும், நம்முடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கப்படணும், சந்ததி சந்ததியா அது நீதிமன்ற சந்ததி என்னப்படணும்னு இருக்கிற விருப்பம் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய இல்ல புறஜாதியாராகிய எல்லா மக்களுக்குமே நான் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தலைமுறை தலைமை ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ இந்த நாட்கள்ல தாவீது சவுல்கிட்ட காணப்பட்ட அந்த குறைகள்லாம் நம்மகிட்ட காணப்படுதா சிந்திப்போம். அந்த குறைகள் எல்லாம் களைந்து தாவீதை போல கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கர்த்தரை போல தாழ்மையாய் தன்னிடத்தில் வருகிற எவரையும் நாம் புறம்பே தள்ளுகிறதில்லை என்ற வசனத்தின்படி கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்களை கூட நம்ம என்ன செய்வோம், நம்மிடமாய் சேர்த்து கொள்வோம், அரவணைத்து ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு வழங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லி நம்ம முடிக்கிறேன். தாவீதை போல வர வர நீங்களும் பலப்பட கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நிறைவை அளிப்பது உந்தன் நாமம், நீதி நிறைந்தது உந்தன் நாமம், நிறைவை அளிப்பது உந்தன் நாமம், நீதி நிறைந்தது உந்தன் நாமம், நிம்மதி தருவது உந்தன் நாமம்,
நிரந்தரமானது உந்தன் நாமம், நிம்மதி தருவது உந்தன் நாமம், நிரந்தரமானது உந்தன் நாமம், உம்மை துதிக்கிறோம் தேவா. நன்றி தகப்பனே, நாங்களும் தாவீதை போல ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்மை மேன்மைப்படுத்தி உம்மை போல வாழ்ந்து ஏசப்பா ஆண்டவரே உமக்குரிய மகிமையை செலுத்தி உம்மாலே கனத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. சவுலுக்குள்ளே இருந்த ஆண்டவரே அந்த பலவீனங்கள் எங்களிடத்திலும் காணப்பட்டா தயவா ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ள உமக்குள் பலப்பட எந்த விதத்தில் எங்களுடைய கிருபையை இழக்காதிருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. துதிகனை மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.